தி டிவோட்டட் மதர், அர்ப்பணிப்பான அம்மா என்ற ஒரு சின்ன கதையை நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, துவங்குவோம். A mother duck and her little ducklings were on their way to the lake one day. அம்மா வாத்துகளும் மற்றது அவளுண்ட அந்த குஞ்சுகளும் அந்த வேயா வந்து அந்த ஏரிக்கு வந்து ஒரு நாள் போச்சுனாமா. The ducklings were very happy following their mother and quacking along the way. அந்த வாத்து குஞ்சுகள் வந்து மிகவும் சந்தோஷமாக அவளுடைய அந்த வாத்து குஞ்சுகளுடைய அம்மாவை வந்து தொடர்ந்தினவாம் கத்திக்கொண்டே குவாக்கண்டு வாத்துகள் கத்திக்கொண்டே போச்சுனோம், தொடர்ந்து கொண்டு போச்சுனோம் அந்த வழியாக. All of a sudden the mother duck saw a fox in the distance. தூரத்தில் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன தூரத்தில் வந்து ஃபாக்ஸை கண்டினோம், அதாவது நெடிய கண்டினோமா. அப்போ she was frightened and shouted. அப்போ அந்த அம்மா வாத்து வந்து கத்திச்சான், ஷவுட்டட் கத்திச்சான், பயந்து கத்த வலிக்கிட்டான். சில்ட்ரன், பிள்ளைகளே, carry to the lake, there's a fox. அவசரமாக ஏரிக்கு ஓடுங்க, அங்கே நரி நிற்கிது என்று கத்திச்சான். தி ducklings carried towards the lake. இது என்னண்டா, இப்போ கோழி இந்த வாத்து குஞ்சுகள் வந்து அவசரமாக வந்து ஏரியை நோக்கி ஓடிச்சு தான். தி மதர் டக் wondered what to do. என்ன செய்யுன்னு தெரியாமல் அம்மாவாது யோசிச்சாம், என்ன செய்யலாம். தி மதர் டக் wondered, வியந்துதாம். அப்போ என்ன செய்ய wondered what to do, என்ன செய்யறன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டு இருந்ததா வியந்து. She began to walk back and forth dragging one wing on the ground. இது என்னண்டா began சொல்லுவோம், began இது began past tense. She began to walk back and forth dragging on wing on the ground. இது என்ன செஞ்சுதாமண்டா, அந்த வாத்து குஞ்சுகள் வந்து ஏரியை நோக்கி ஓடிச்சாப்ப நிற்கிறது ஏரிக்கு வழியாக நிற்கிறது அம்மா வாத்து தான். அப்போ அந்த அம்மா வாத்து என்ன எப்படி அந்த ஹேண்டில் பண்ணுதாண்டா, அதுண்ட ஒட்டு விங்க ஒன் விங் என்ன ஒட்டு விங்க தான் சொல்கிறாங்க. என்னண்டா, ஷீ பிகேன் தொடங்கிச்சான் டு வாக் பேக் அண்ட் ஃபோர்த் என்றா முன்னும் பின்னுமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ட்ராகிங் இழுத்துக்கொண்டே, அந்த ஒரு சிறகை வந்து இழுத்துக்கொண்டே முன்னும் பின்னமாக நடந்துதான். ஒன் விங் ஒன் தி கிரவுண்டா இங்கே நிலத்தான் சொல்லிடும் கிரவுண்ட். அப்போ ஷீ பிகேன் டு வாக் பேக் அண்ட் ஃபோர்த் ட்ராகிங் ஒன் விங் ஒன் தி கிரவுண்ட். When the fox saw her, he became happy. அதை பார்த்த நரி வந்து சந்தோஷப்படும். became அப்போ when the fox saw இங்கே saw வந்து past tense. when the fox saw her, he became happy. சந்தோஷப்பட்டுச்சாம், அதை பார்த்த நரி வந்து சந்தோஷப்பட்டுச்சாம். ஏன் சந்தோஷப்பட்டு? he said to himself, தனக்குத்தானே சொல்லிச்சாம், இட் சீம்ஸ் தட் ஷீ இஸ் ஹர்ட் அண்ட் காண்ட் ஃப்ளை. அவள் காயப்பட்டிருக்கிறாள். ஹர்ட், அவளால் பறக்க முடியாது. காண்ட் ஃப்ளை. ஐ கேன் ஈஸிலி கேட்ச் அண்ட் ஈட் ஹர். நான் ஈஸியாக வந்து அவளை தின்னலாம், நான் பெரிய எஃபர்ட் போட வேண்டிய தேவையில்லை, அவளை நாங்கள் ஈஸியாக பிடிச்சி தின்னலான்ட்டாங்க ஈஸியாக. அவள் என்னென்னா, அவள் காயப்பட்டிருக்கிறாள், அடிபட்டிருக்கு என்று யோசிச்சு ஈஸியாக நான் பிடிச்சி தின்னலாமன்ட்டு சந்தோஷப்பட்டுச்சான். Then he ran towards her. அவளை நோக்கி இந்த நரி வந்து ஓடிச்சான். He ran. The mother duck ran, leading the fox away from the lake. இது என்ன அர்த்தம்ண்டா, இந்த அம்மா வாத்து வந்து ஓடிச்சாம், அந்த லேக்கை விட்டு அப்பால ஓடிச்சான்.
இப்போ லேக்குக்கு வந்து அந்த வாத்து குஞ்சுகள் போகுது இல்லைவா, அப்போ அதை திசை திருப்புறதுக்காண்டி அந்த லேக்கை விட்டு அந்த நெடியை விளத்துறதுக்காண்டி இது வந்து குளத்தை விட்டு அந்த லேக்கனா ஏரியில் குளத்தை விட்டு அங்கால அப்பால ஓடிச்சாம் அந்த வாத்து, அம்மா வாத்து அதை நோக்கி நெடியை ஓடிச்சான். ஓகே. தி ஃபாக்ஸ் followed her. அந்த நரி வந்து ஃபாலோ பண்ணுறான், அது பின்தொடர்ந்துதான். Now he wouldn't able to harm her ducklings. இது என்ன அர்த்தம்ண்டா, இந்த நரி வந்து ஹீன்றது இங்கே ஃபாக்ஸை தான் சொல்லு, நரியால் வந்து அந்த ஒரு தீங்கும் இல்லையாம் அந்த வாத்து குஞ்சுகளுக்கு இந்த நரியால் ஒரு தீங்கும் இல்லையாம். தி மதர் டக் லுக் டுவர்ட்ஸ் her ducklings and saw that they had reached the lake. அம்மா வாத்து வந்து ஓடிச்சாம் அப்பால, லேக்கை விட்டு எரிய விட்டு அப்பால ஓடிச்சாம். அதை தொடர்ந்து நரியும் ஓடிச்சாம். அப்போ நரியோடுக்கு இப்போ அங்கால பார்க்குது இந்த அம்மா வாத்து வந்து அந்த பிள்ளைகளை டக்லிங்ஸ் என்ன வாத்து குஞ்சுகளை பார்க்குது. அந்த நரிக்கு குளத்துக்கு போய் சென்றடைஞ்சதை பார்த்து தான். ஷி வாஸ் ரிலீவ்டு, பிறகு பெருமூச்சு விட்டும் நிம்மதி அடைஞ்சுதான். ஷி வாஸ் ரிலீவ்டு. ஸோ ஷீ ஸ்டாப்ட் அண்ட் டுக் அ டீப் பிரீத். இது என்ன அர்த்தம்ண்டா, ஒரு பெருமூச்சு விட்டு தான். ஸோ ஷீ ஸ்டாப்ட் அண்ட் டுக் அ டீப் பிரீத். தி ஃபாக்ஸ் தாட் ஷி வாஸ் டயர்ட். நரி உணர்ந்துதாம் அவள் களைப்பாக இருக்கிறது, நரி உணர்ந்தாம். ஹி கேம் க்ளோஸர், அருகில் வந்துதான். பட் தி மதர் டக் குவிக்லி ஸ்ப்ரெட் ஹர் விங்ஸ் அண்ட் ரோஸ் அப் இன் தி ஏர். என்ன நடந்ததுன்னா, அந்த சிறகு அடித்து கொண்டு மேலே எழுந்துதான். ரோஸ் அப் இன் தி ஏர். ஷீ லேண்டட் இன் தி மிடில் ஆஃப் தி லேக் அண்ட் ஹர் டக்லிங்ஸ் ஸ்வாம் டு ஹர். பேந்து அது அப்படியே அடித்து பறந்து அந்த மிடில், அதாவது அந்த ஏரிக்கின் மத்தியில் போய் லேண்டட் தரங்கிச்சான். மத்தியில் போய் அந்த வாத்து குஞ்சுக்கு நடுவில் போய் இறங்கிச்சான். இறங்கி அதுகளோடு சேர்ந்து அந்த வாத்து குஞ்சுகளும் சேர்ந்து நீந்திச்சு. தி ஃபாக்ஸ் ஸ்டேர்ட் இன் disbelief at the mother duck and her ducklings. இது என்ன அர்த்தம்ண்டா, அந்த நடி இருக்குத்தானே, நடி வந்து உற்று நோக்கிச்சாம். அப்படி அவமரியாதை செய்கிறத இந்த அம்மா வாத்தும் அவையோட வாத்து குஞ்சுகளும் அவமரியாதை செய்கிறத வந்து வெறுத்து பார்த்தது. இப்படி வெறுத்து பார்த்தது என்று கருத்து. ஸ்டேட் என்ன வெறுத்து பார்த்தேன்ற அர்த்தம். ஸ்டோரியில் வந்து ஸ்டேட் என்ன வெறுத்து பார்த்தது. தி ஃபாக்ஸ் ஸ்டேட் in disbelief at the mother duck and her ducklings. He could not reach them because they were in the middle of the lake. இதன் அர்த்தம்ண்டா, அந்த நடியால் வந்து அடைய முடியாது. ஏனெண்டா காரணம் என்னன்னா, அந்த நீரின மத்தியில் வந்து அவள் இருக்கிறபடியாக அதால் நீந்தி போயிடாது. அதான் he could not reach them because they were in the middle of the lake. கடைசியில் வந்து சொல்லினோம், இந்த ஸ்டோரின்ற ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாதிரி கடைசியில் சொல்லினோம் என்னென்னா, டியர் சில்ட்ரன், அன்பு மாணவர்களே, அன்பு குழந்தைகளே, சம் பேர்ட்ஸ் ட்ராக் ஒன் ஆஃப் தேர் விங்ஸ் ஆன் தி கிரவுண்ட். சில பறவைகள் வந்து சிறகுகளை வந்து நிலத்தில் தேய்ச்சி கொண்டு போய் when an enemy is going to attack பண்ணக்கு அப்படி தேய்ச்சி கொண்டு போகுமா. சில பறவைகள் வந்து சில பறவைகள் வந்து அப்படி தேய்ச்சி கொண்டு போகுமா. In this way they fool their enemies into thinking they are hurt. அதை வச்சு புலப்படுத்தினோம். அறக்கிறால அந்த எதிரிகள் வந்து எதிரிகளுக்கு சொல்ல வலிக்கிறது என்னென்னா, நாங்கள் காயப்பட்டிருக்கிறோம் என்று ஒரு அந்த பலவீனமான ஒரு தோற்றத்தை வந்து அது உருவாக்குங்களாம். when the enemy follows them, அவள் வந்து அந்த எதிரிகள் வந்து அதை பார்த்து, நாங்கள் இப்போ நரி வந்து அந்த அம்மா வார்த்தை கேட்ச் பண்ணலாம் ஈஸியாக என்று அவளுக்கு அந்த பலத்தை பிரயோகித்து
அதாவது என்ன சொல்ல வரமாட்டா இப்போ இதில் வந்து இந்த நரியை பாருங்கோ, இந்த நரி வந்து இந்த அம்மா பார்த்த கண்டோன்னா அது ட்ராகன் விங்ஸ், அது இந்த இதை அந்த சிறகுகளை வந்து தேய்ச்சி கொண்டு அந்த கிரவுண்டில் தேய்ச்சி கொண்டு நிலத்தை தேய்ச்சி கொண்டு அது என்ன செய்யுது அந்த நரிக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறேன், நரி ஈஸியாக நான் பிடிச்சிடலாமன்ற ஒரு பழத்தை கொடுக்குது. அப்படி கொடுத்தா திசை மாற்றுது என்ன, அதான் நீங்கள் சொல்லிடணும். when the enemy follows them, உங்களை இந்த எதிரி வந்து அவையில் தொடர வைக்க, this gives their children time to escape. அந்த டைம் அந்த ஸ்போர்ட் டைமில் வந்து அந்த அவையில் வந்து குழந்தைகள் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு காலமாக இருக்குது. அப்போ அவ திசை திருப்பி தங்களோட குழந்தைகளை பாதுகாக்கணும். அதான் தி டிவோட்டட் மதர்ன்ற ஒரு கதையில் சொல்லப்படுது. அது அர்ப்பணிப்பான அம்மா, என்ன அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த அம்மா வந்து என்ன செய்யுது, தன்னை அர்ப்பணித்து அதில் செயலாற்றுறபடியாக ஒரு சின்ன கதை ஒன்று நாங்கள் அப்போ பார்க்கலாம். Subscribe to the Future World channel so you can watch my latest videos.